அப்போது நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் இப்போ சைனாக்காரன் கதறான், குழந்தைய பெற்றுக்கோங்க 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 அப்படின்னு சொல்லி கதறான். அவங்களுக்கு என்னெல்லாமோ சலுகை கொடுக்கான். 1 வருஷம் லீவு தாரேங்க, பெண் குழந்தை உண்டானா 1 வருஷம் லீவு தாரேன் அப்படிங்க. கணவனுக்கு சம்பளத்தோட 3 மாதம் என்னமோ லீவு தாரேங்க, இந்த குழந்தைய பராமரிக்க, மனைவி கூட இருந்து குழந்தைய பராமரிக்க. ஆனாலும் அவங்க குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிட மாட்டேங்கிங்க. சைனாக்கு அப்புறம் இந்தியா தான். இந்தியாவிலையும் இதே நிலைமை வந்துடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ நமக்கு அதிகப்படியான வாரிசுகள் உருவாகணும் அப்படின்னா முதல்ல இலவச கல்வி வரணும். மற்ற இலவசம்லாம் தேவையில்லை, அவங்க அதெல்லாம் வளர்த்துக்கிடுவாங்க. என்ன, எல்லோரும் சம்பளம் கூட தான், எல்லாத்துக்கும் சம்பளம் கூட, எல்லோரும் நல்லா வேலை பார்க்கலாம். தண்ணி மட்டும் அடிக்கணும், டாஸ்மார்க்கு மட்டும் போகக்கூடாது, மது மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அது கொத்தனாராக இருந்தாலும் சரி, சித்தாராக இருந்தாலும், பெயிண்டராக இருந்தாலும் சரி, இல்லை லேபர், என்ன லேபராக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி மட்டும் அடிக்கலை அப்படின்னா பெரிய அளவில் ஆகலாம். அப்போ எல்லாத்துக்கும் இலவச கல்வி. அடுத்து மருத்துவம், எல்லாத்துக்கும் இலவச மருத்துவம். அந்த கடை கொண்டு வா, இந்த கடை கொண்டு வா, அதெல்லாம் தேவையில்லைங்க, போனால் இலவச மருத்துவம். ஆமாம், அதே மாதிரி அறுவை சிகிச்சை, அது எந்த உறுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அறுவை சிகிச்சை அப்படின்னா அது இலவசமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை அப்படின்னா அது இலவசம்தான். இல்லை அறுவை சிகிச்சையாக தனியார் ஆஸ்பத்திரியில் செய்யக்கூடாது, அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்யணும், அது எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் ஆஸ்பத்திரியில் செய்யக்கூடாதியா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் பல அறுவை சிகிச்சைகள், தேவையில்லாத அறுவை சிகிச்சைகள் நிறுத்தப்படும். யாரும் செய்ய மாட்டாங்க, எந்த மருத்துவரும் செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத அறுவை சிகிச்சையை செய்ய மாட்டாங்க. அப்போ மனிதர்களுடைய உறுப்புகள் காப்பாற்றப்படும். இந்த ஸ்கேன் எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறது, எதாக இருந்தாலும் இலவசம்தான், அது அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி வசதியாரம் போட்டால் 10 வருஷத்துலேயே ஆகுது.